ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான கிரில் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் புதினா கொத்தமல்லிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதிலே பாதியாக புதினா எடுத்துருக்கிறேன். இதை கொரன்னு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 பிரஸ்ட் சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பீசஸ் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சிக்கன் பீசஸில் நடுவில் கொஞ்சமாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலாலாம் நல்லா தடவி மேரினேட் பண்ணி வைக்கும்போது சிக்கன் உள்ளேயும் நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி குக் பண்ணி ஃபைனலாக கிடைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான தயிர் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை எலுமிச்சைப்பழத்தோட சாறு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக மிளகாத்தூள் கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன்னா, இந்த கொத்தமல்லி புதினாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது க்ரீன் கலரில் அப்படியே சூப்பராக கிடைக்கும் நம்மளோட கிரில் சிக்கன். ஸோ அதுக்காண்டி தான் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா நார்மலான தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் தூக்கலாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ கிரில் சிக்கனுக்கு மெயின் மசாலா சேர்த்துடலாம். இது ஒன்றும் இல்லை, அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டையை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் Oregano சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கசூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மசாலா எல்லாம் சிக்கன் மேலே பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி இதை ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வைக்கிறேன். குறைஞ்சது 2 to 3 ஹவர்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சா தான் சிக்கனுக்குள்ளே மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் கிரில் பேனில் செய்ய போகிறேன். நீங்கள் தோசை தவா இல்லைனா பேனில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். $15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இதை திருப்பி போட்டுறேன். இதே மாதிரியே இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு இடைக்க திருப்பி போட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இடையில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இந்த கிரில் சிக்கனை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.